2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளை வெளியிட தமிழக அரசு அனுமதி என்ற செய்தி தற்போது எல்லா ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது. ஆட்சியில் அமர்ந்ததுமே குடிதண்ணீர் முதல் அரசு விளம்பரங்கள் வரை ஒப்பந்தங்கள் வேறு யாருக்கும் போய்விடாமல் குடும்ப நிறுவனங்களுக்கே கிடைக்கும்படி பார்த்துக் கொள்வதில் திறமையான திமுக தமிழ் திரையுலகையும் ஆட்டி படைப்பது நாடறிந்த செய்தி. இந்தியன் 2 திரைப்படத்தை லைகா நிறுவனமும் உதயநிதி அவர்களது ரெட் ஜெயண்ட் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்கும் போது அதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்குவது சிறப்பு செய்தி ஆகிவிடுமா என்பதே நமது கேள்வி. ஒருவேளை நடிகர் கமலஹாசன் டார்ச் விளக்கு ஏந்தியபடி திமுக எதிர்ப்பை இன்னும் கைக்கொண்டிருந்திருந்தால் இந்த அனுமதி கிடைத்திருக்குமா என்பது மக்களுக்கு தெரிந்த விஷயமே. நெடுஞ்சான் கிடையாக அறிவாலய வாசலில் விழுந்து விட்டவர்களுக்கு அபயம் அளிப்பது என்பது செந்தில் பாலாஜி விஷயத்தில் பொய்யாகி போனாலும் கமலஹாசனுக்கு திமுக கை கொடுக்கிறது என்பது சிலரது கூற்றாக இருக்கிறது. இன்று இந்தியன் 2 திரைப்படம் வெளிவரும் நிலையில் காலை 9 மணி முதல் அடுத்த நாள் 2 மணி வரை 5 காட்சிகளை திரையிடுவதற்கான ஆணையை உள்துறை செயலர் அமுதா பிறப்பித்திருக்கிறார். நடிகர் விஜயின் திரைப்படங்கள் வெளிவரும் போதெல்லாம் சில சிக்கல்களை காரணம் காட்டி பல தடைகளை உருவாக்க நினைக்கும் அரசு தற்போது தங்களது குடும்ப நிறுவனத்தின் திரைப்படத்துக்கு தாங்களே அனுமதி வழங்கி திராவிட மாடல் என்றால் என்ன என்று நிரூபித்திருக்கிறது. தமிழகத்தின் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் சினிமா ரசிகர்கள் என்ன விலை கொடுத்தும் முதல் காட்சிகளை பார்த்து அவர்களை தெய்வங்களாக வளர்த்து விடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சினிமா பாணியிலேயே படுகொலைகள் இங்கு சகஜமாகி வரும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருக்கும் பூந்தமல்லி கிளைச்சிறையிலிருந்து கைவிரல் அளவிருக்கும் செல்போன், அதற்கான சிம் கார்டுகள் முதலியவற்றை சிறைத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கஞ்சா வழக்கில் கைதாகி அங்கு இருப்பவர்களிடம் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தாலும் கொலை வழக்கில் கைதானவர்கள் இருக்கும் இடத்தில் அலைபேசிகள் புழங்குவது பல சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது. சிறைக்குள்ளும் சினிமா போலவே பல அத்துமீறல்கள் நடப்பது சகஜம்தானா என்பது மக்களது கேள்வியாக இருக்கிறது. தமிழக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை பற்றி பேச திராணி இல்லாமல் மத்திய அரசு குற்றவியல் சட்டங்களை தன்மானம் பார்க்காமல் திரும்ப பெற வேண்டும் என்று கூறியிருக்கும் சட்ட அமைச்சர் திரு ரகுபதி, தவறு செய்யாதவர்கள் கூட தவறுதலாக கைது செய்யப்பட்டுவிட்டால் பிணை கிடைக்க விடாமல் 90 நாட்கள் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் என்பதால் அந்த சட்டங்கள் தேவையற்றவை, பழைய சட்டங்களே போதுமானவை என்று கூறியிருக்கிறார். தவறாக கைது செய்யப்படுபவர்களுக்காக இவ்வளவு கவலைப்படும் திரு ரகுபதி, அவர்களது ஆட்சியில் வெறும் சமூக ஊடக பதிவுகளுக்காக கைது செய்யப்படும் பாஜகவினர், அரசை விமர்சித்ததற்காக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர், ஒரு பாட்டு பாடியதற்காக கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் ஆகியோரை பற்றி எதுவும் கூறப்போவது இல்லை. திமுக ரவுடிகள் பிணை கிடைக்காமல் 90 நாட்கள் உள்ளே இருந்தால் சில பல தொழில் ரகசியங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுமே என்ற கவலை அவர்களுக்கு இருக்கலாம் என்பது பலரது கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தில் இவ்வளவு ரணகளங்கள் நடந்து கொண்டிருக்க 4 பேரை வைத்து ரயில் மறியல் செய்து 6 பேரை வைத்து அண்ணாமலை அவர்களது உருவ பொம்மையை எரித்து காமெடி செய்து கொண்டிருக்கும் தமிழக காங்கிரஸ் அடுத்தபடியாக சேலம் ஆத்தூரில் ஆட்டுக்குட்டியிடம் பாட்டு பாடி தங்களது முட்டாள்தனத்தை நிரூபித்திருக்கிறது. அண்ணாமலை அவர்களது உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தவும் செருப்பால் அடிக்கவும் முயன்ற போது அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இது போன்ற கேவலமான அடிமட்ட எதிர்ப்புகளை பார்த்து மிரண்டு விடுபவர் அல்ல திரு அண்ணாமலை. இது எல்லாம் தெரிந்தும் கூட ஏதோ ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இந்த நபர்கள் செயல்பட்டு வருவது அவர்களது மன வளர்ச்சி இன்மையைத்தான் காட்டுகிறது. இந்த சூழலில் திமுகவின் ஊழல் எல்லா மக்களும் அறிந்ததுதான் என்றாலும் தற்போது உண்மைகள் எல்லாம் நடுத்தருவுக்கு வந்து விடுவதுதான் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. தாம்பரம் அருகே சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியை திமுகவினர் அடிக்க பாய்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரியை காவல்துறையினர் இழுத்துச் சென்றிருக்கின்றனர். எரிவாயு குழாய் அமைக்கும் நிறுவனத்திடம் பணம் வாங்கி விட்டாயா என்று திமுக நிர்வாகி கேட்க, ஏன் நீங்கள் வாங்கவில்லையா என்று அதிகாரி திரும்ப கேட்டதால் ஆத்திரமடைந்ததாக செய்திகள் கூறுகின்றன. எத்தனை ஊழல் செய்தாலும் பணம் கொடுத்தே அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து விடலாம் என்ற ஆழமான நம்பிக்கையை திமுகவிற்கு கொடுத்திருக்கும் தமிழக மக்கள் மனம் மாறும் வரை மீண்டும் மீண்டும் உண்மைகளை கூறிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு தேசியவாதிக்கும் இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை.